அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மேல தமிழ்நாடு கவர்னர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மனு கொடுக்குறாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, டிஎம்கே வந்து இந்த ஒரு ஆட்சியில 3.88 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகளோட தலைமையில இதை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஒரு ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். பட் ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறது ஏடிஎம்கே. உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப இருக்க ஆட்சிக்கு முன்னாடி அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கவர்னர் கிட்ட வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எங்க கிட்ட இருக்க எல்லா ப்ரூஃபோட டீடைல்ஸும் நாங்க கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்தெந்த ஊழல் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு சில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நானும் பார்த்தேன். இது எல்லாம் உண்மையா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தான் தெரியும். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பட் மக்கள் நீங்க சொல்லுங்க, ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே 3.88 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்றாங்கல்ல, டிஎம்கே அப்படி பண்ணிருப்பாங்களா? இல்ல டிஎம்கேவை பத்தி எங்களுக்கு காலங்காலமா தெரியும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.